ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையரில் ஃபர்ஸ்ட் ரெசிபி ஸ்வீட் பண்ணலாமா? சாஃப்டான எக்லெஸ் வெனிலா கேக். ஃபர்ஸ்ட் இதுக்கு வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். 1/2 டம்ளருக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை ஒரு கிணத்துல சேர்த்துட்டுருவோம். 150 ml அளவு பிடிக்கிற டம்ளர் அளவில் தான் சொல்லியிருக்கேன். 1/2 டம்ளருக்கு பால் சேர்த்துண்டு 1/4 டம்ளருக்கு தயிர், 1/4 டம்ளருக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். நான் இங்கே கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் உருக்கின நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருவோம். 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மைதா கூட எடுத்துக்கலாம். 3/4 டம்ளருக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சுன்றலாம். கோதுமை மாவு, பொடிச்ச சர்க்கரை, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுருவோம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த பால் மிக்சரை இதில் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 10 செகண்டுக்கு மேலே மிக்ஸ் பண்ண வேணாம். கார்பன் ஸ்டீல் கேக் ட்ரேயில் இது மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துண்டு அதில் அந்த பேட்டரை சேர்த்துட்டுருவோம். சாக்கோ சிப்ஸும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிட்டுருவோம். இந்த கேக் ட்ரேவை பேஸ்கெட்டில் வச்சுட்டு 160 டிகிரிஸில் 22 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிப்போம். ஆன் பண்ணிடலாம். 22 மினிட்ஸ் ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது மாதிரி பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணால் சாஃப்டான கேக் சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்கள் குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.